அண்ணாமலை தமிழ்நாட்டில் வாய் விட்டு அடி வாங்குறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானா. இதே மென்டாலிட்டியில் மகாராஷ்டிராவிலையும் பேசுகிறாரு, காலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகாராஷ்டிராவின் பெருமை மும்பை ஒரு சர்வதேச நகரமாக இருப்பது அப்படின்னு சொன்னால் அது சந்தோஷமா இருக்கு. சொல்லும்போது பாம்பேன்றது ஒரு சர்வதேச நகரம், அதுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாரு? ஏதாவது ஒரு ரீசன் இருக்குன்னு. அதாவது வெறுப்பு அரசியல் பேசுறது. இந்த பிரச்சனை அண்ணாமலையோடு நிற்க போவதில்லை, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு எதிராகவும் திரும்ப வாய்ப்பு அதுதான் நடக்கும். ஆனால் அவர் பட்னாவிஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டு, நாங்களும் தமிழர்களும் ஒன்றாகத்தான் வாழ்கிறோம், அண்ணாமலை தமிழர் இல்லைன்ட்டு. பாருங்க, தமிழர்களுக்கு எதிராக பேசுறாங்க, லுங்கி கட்டுறவன் வேஷ்டி கட்டுறவன் கிண்டல் பண்றாங்க. நம்ம கூட தான் கிண்டல் பண்றோம், வடக்கன் பீடாவாயன்னு கிண்டல் பண்றோம். நான் ஒரு விவசாயின் மகன் தான் அப்படின்ற. இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்? லூசு பயல, நீ லூசு பயன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மகாராஷ்டிராக்காரங்களுக்கு தெரியாது இல்ல. பேச வேண்டிய செய்தி அவன் ஒழுங்கா தெரியும், ஆனா பேச மாட்டாங்க. இதை முதல்ல வெளியே எழுதுனது அம்பேத்கர் தான் எழுதுறேன். அம்பேத்கர் எழுதலைன்னா இது யாருக்குமே தெரியாமே போயிருக்கும். இந்த சிவாஜியோட வரலாறு அதான் எப்பவுமே 3 விஷயமா பார்க்கணும். சிவாஜியை வந்து சிவசேனா மற்றும் மராட்டியர்கள் மண்ணின் மைந்தனாக பார்க்கறாங்க. RSS எப்படி பார்க்குதுன்னா ஒரு இந்து மன்னனாக பார்க்குது. நாம எப்படி பார்க்கறோம்னா வஞ்சிக்கப்பட்ட ஒரு சூத்திரனாக நம்ம பார்க்கறோம். இதெல்லாம் பேச தெரியாது இவனுக்கு. ஏன் பேச தெரியாதுன்னா இவன் வந்து பார்ப்பன அடி வருடி பிஜேபி. இந்த நாய் எவ்வளவு பெரிய ஃப்ராடு தெரியுமா? இப்ப நான் வந்து தமிழன், நான் விவசாயி மகன் அப்படின்னா ஓலா கேப் ஓட்டுற இந்த நாய் கர்நாடகாவில் போய் முன்னாடி பேசினப்ப என்ன பேசினா ஐம் ப்ரௌடு கர்நாடிகான்னு இருக்கு. ஹிந்திக்காரர் மதுராந்தா, ஹிந்திக்காரர் தமிழ் போலா. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். அண்ணாமலை தமிழ்நாட்டில் வாய் விட்டு அடி வாங்குறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானா. அதை வந்து தன்னுடைய கொள்கையாகவும் அதை எடுத்துட்ருக்காரு. இதே மென்டாலிட்டியில் போயிட்டு மகாராஷ்டிராவிலையும் பேசுகிறாரு, காலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நீ எப்போ வருவேன்னு சொல்லு, கத்தியோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பல விஷயங்கள் பேசிடுறாரு. அதாவது என்னென்னா பாம்பேவை வந்து தரக்குறைவாக பேசிட்டாரு அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இப்போ மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் தொட்டா பத்திக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த பால் தாக்கரே அவங்க உருவாக்கி வைத்து விட்ட அந்த அரசியல் இன்னுமே அங்கே உயிரோட்டமாக தான் இருக்குது. எப்படி பாருங்க அந்த விஷயங்கள் எல்லாத்தையும்? அண்ணாமலை உலர்களுக்கு எப்போதும் பெயர் பெற்றவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்கே போயிட்டு மும்பைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் பேசி வச்சிருக்கிறாரு. இந்த மும்பை வந்து சர்வதேச நகரம் இல்லைம்மா, சர்வதேச நகரம்னு இன்றைக்கி இவர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. உலகத்தில் பல நகரங்கள் வந்து அதுக்கு பேரே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படிம்பாங்க. நாம் வந்து மெட்ரோபாலிட்டன்னு சொல்கிறோம்ல, மெட்ரோபாலிட்டனுக்கு தாண்டி அடுத்த லெவல் தான் வந்து காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படிங்கிறது. காஸ்மோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமே வாழக்கூடிய நகரம் அல்ல, உலகத்தின் எல்லா பகுதியில் உள்ள மக்களும் வாழக்கூடிய ஒரு நகரம் அப்படிங்கிறது தான் காஸ்மோபாலிட்டன் சிட்டிம்பாங்க. அது உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் ஹாங்காங் சொல்லலாம், டோக்கியோ, நியூயார்க், லண்டனை கூட அப்படி சொல்ல முடியாது. இந்தியாவில் எடுத்தோம்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே மும்பை, கல்கட்டா, மெட்ராஸ் எல்லாமே காஸ்மோபாலிட்டன் சிட்டி தான். அப்படி தான் இருந்தது. அதிலலாம் ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லக்கூடிய விதத்தில் சொல்லணுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏற்கனவே கமலஹாசன் போய் இது மாதிரி ஒரு உளறி வச்சுருந்தார், ஞாபகம் இருக்கா? கன்னடம் வந்து தமிழ்லேருந்து தான் வந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரியும். அதை போய் நீ அங்கே போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அங்கே போய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நாம் வந்து தமிழ் தான் மூத்த மொழின்னு சொல்கிறோம்னா அது நமக்கு பெருமை, அதோடு நிப்பாட்டிக்கணும். இப்போது நம்ம தமிழ் தாய் வாழ்த்துலேயே கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போன்ற உன் உதிரத்தையே உதித்த பிற மொழிகள்னு இருக்கும்போது கலைஞரை வந்து கான்ஷியஸாக அந்த லைனை கட் பண்ணுறாரு, அது போடக்கூடாது. அதே போல் ஆரியம் போல் அழிஞ்சு போகாத உன் சீரழமை திறன் வியந்து வாழ்த்துதுமேன்னு தான் அந்த லைனில் வரும். இந்த 2 லைனையும் அவர் கலைஞர் என்ன பண்ணுறாரு, கான்ஷியஸாக கட் பண்ணுறாரு. நாம் நம்ம மொழியை பாராட்டும்போது வேறு மொழிகளை மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி வரிகள் வரக்கூடாது. இன்னும் இவ்வளோக்கும் சொல்லப்போனால் அந்த ஆரியம்ன்றது சமஸ்கிருதத்தை தான் குறியுது. சமஸ்கிருத எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புன்னு எல்லாத்துலேயுமே கலைஞர் தான் முன்னிலையில் இருக்கக்கூடியவர். அவரே வந்து என்ன சொல்கிறாரு, நாம் ஒரு விஷயத்தை பாராட்டும் போது இன்னொரு விஷயத்த மட்டம் தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணுறாரு. அப்போது உனக்கு அறிவு இருந்தால் நீ போய் அங்கே தமிழர்கள் வந்து முக்கியமானவர்கள் அப்படின்னு பேசணும்.
எனக்கு ஒரு சில குறிப்பிட்ட தொகுதியில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. 60-70களில் வந்து தமிழர்கள் மீது மிகப்பெரிய வன்முறையெல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டது அப்படின்றது உண்மை, அதெல்லாம் மறுக்க முடியாது. அதில் சிவசேனா தான் வந்து முக்கிய காரணம்ன்றதும் நமக்கு தெரியும். அன்னைக்கு அவர்கள் ஒரு புரிதல் இல்லாமல் செய்த அரசியல் அது. அந்த புரிதல் இல்லாமல் செய்யக்கூடிய அரசியல் தான் என்னென்னா சிறுபான்மையினர் மீது வன்முறையை தூண்டுறது, அவங்களால தான் நமக்கு வந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு பரப்புறதுன்ற மாதிரி வேலைகளை செய்யக்கூடிய ஒரு கட்டம். இப்போ கூட நம்ம ஊரில் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வடக்கன்ஸ்லாம் வந்ததுனால தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் போயிடுச்சு அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்காங்க. அந்த வேலைகளுக்கு செய்வதற்கு தமிழர்களுக்கு டைம் இல்லை, அவங்களாம் வேறு வேலைக்கு போயிட்டாங்கன்றது தான் நிஜம். அதே போலத்தான் அந்த காலகட்டத்தில் 60-70களில் தமிழர்கள் அங்கே போய் செஞ்ச வேலைகளை செய்வதற்கு மராட்டியர்கள் தயாராக இல்லைன்றப்ப தான் அந்த வேலைக்கு அவங்க வராங்க. அப்படி இருக்கும்போது அங்கே போய் தமிழர்கள்ட்ட பேசும்போது தமிழர்களை பற்றி பேசணும். அதை விட்டுட்டு மராட்டியர்களை வந்து மட்டம் தட்டி பேசுகிறதுன்றது வந்து ரொம்ப ஒரு கேவலமான செயல். மும்பை எப்படி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும்? மும்பை வந்து முதல்ல வந்து அது வந்து பெரிய நகரம்லாம் கிடையாது. மும்பை பாம்பே எந்த அளவுக்கு வளர்ச்சி? பாம்பேன்றது வந்து ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் தான். எப்படி மெட்ராஸும் ஆங்கிலேயர் வந்ததுக்கப்புறம் தான் உருவாச்சோ அதே போல் தான் கல்கட்டாவும் பார்த்தோன்னா அப்போ வந்து சின்ன நகரம் தான். அது பெரிய நகரம்லாம் கிடையாது. பெங்கால் நவாபோட தலைநகர்லாம் கிடையாது. அது கல்கத்தா ஒரு சிறு நகரமாக இருந்தது. இவங்க வரும்போது என்ன நடக்குதுன்னா, ஆங்கிலேயர்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா கொள்முதல் பண்ணுறாங்க. கொள்முதல்னால் ஒரு கப்பல்லாம் வரமாட்டாங்க. ஒரு வந்தாலே ஒரு செட்டு வந்து ஒரு 5 கப்பல் 6 கப்பல் தான் வரும் மொத்தமாக. ஏன்னா அதில் 1-2 கப்பல் முங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு கவலையில் தான் மொத்தமாக ஒரு 6-7 கப்பலில் தான் வருவாங்க. வந்து முதல்ல அந்த போர்ச்சுகீஸ் வாஸ்கோ ட காமா வரும்போதே 6 கப்பலில் தான் வர்றாரு. அப்போ இவங்கெல்லாம் வரும்போது என்ன நடக்கும்னா, இந்த 6 கப்பல் கொள்கிற அளவுக்கு இங்கேருந்து பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. அவங்க வந்தது இங்கேருந்து பொருள்களை வாங்கிறதுக்கு தான், முதல்ல விற்கிறதுக்கெல்லாம் வரல. அதுக்கப்புறம் தான் இங்கே விற்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வாங்கும்போது என்ன நடக்கும்னா மொத்தமாக வாங்குவாங்க. 6 கப்பலுக்கு வேணும்னா என்ன சொல்லுவாங்க, 1000 மூட்டை 2000 மூட்டை மிளகு கொண்டு வா, அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்கும்போது அங்கே பக்கத்தில் இருக்க அந்த வணிகர்கள் இருப்பாங்கள்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே ஒரு குடோன் மாதிரி ஒன்றை போட்டு பல்வேறு இடங்கள்லேருந்து கொண்டாந்து அங்கே கொண்டாந்து சேர்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அதுக்கு பேரே வந்து நீ பார்த்தோன்னா முதல்ல சென்னையில் தான் அவங்க வந்து அந்த குடோன் ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த குடோனுக்கு வந்து தமிழில் அழகான பேர் என்னென்னா பண்டக சாலைன்னு சொல்லுவோம். அந்த பண்டக சாலைன்ற பேர் வந்து வெள்ளக்காரனுக்கு வாயில் வராமல் அதுக்கு பேர் என்ன வச்சுட்டான்னா பேங்க் ஷால் அப்படின்னு வச்சுட்டான். நீ இந்த பேங்க் ஷால் ஸ்ட்ரீட் அப்படின்ற பேர் வந்து பார்த்தோன்னா, இல்லை பேங்க் ஷால் ரோடு அப்படின்ற பேர் பார்த்தோன்னா 3 இடத்துலையும் நீ பார்க்கலாம். பாம்பேலையும் பார்க்கலாம், மெட்ராஸ்லேயும் பார்க்கலாம், கல்கத்தாலையும் பார்க்கலாம். அந்த ரோடுக்கே பேர் பேங்க் ஷால் ரோடுன்னு தான் பேர். ஏன்னா பண்டக சாலை அப்படின்றத சொல்ல தெரியாமல் அவன் அப்படி சொன்னது. அப்படியே அந்த ஒரு தெரு பூரா குடோன் இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது இன்னும் கரெக்டாக சொன்னால் நம்ம சென்னை இதில் போய் பாரிஸில் போய் பாரு, அதுக்கு பேர் வந்து குடவுன் ஸ்ட்ரீட் தான் பேர். ஏன் குடவுன் ஸ்ட்ரீட்? அந்த தெரு பூரா குடவுன் தான் இருந்திருக்கு. பல்வேறு கிராமங்கள்லேருந்து பொருளை கொண்டாந்து அங்கே சேர்த்து வச்சு அதை பேக் பண்ணி இவன் கேட்குற மாதிரி இத்தனை மூட்டை அத்தனை மூட்டைன்னு அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்து கோல்டை வாங்குறது. இப்படி நடக்கும்போதே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நகரங்கள் வந்து வேகமாக பெரிதாக தொடங்குது. எங்கெல்லாம் வியாபாரம் நடக்குதோ அங்கே தானே மக்கள் போவாங்க. அப்போ ஒரு குடோன் வரும்போதே அந்த குடோனில் கூலி வேலைக்கு ஆள் வேணும், அதுக்கு வேணும், எல்லாத்துக்கும் வேணும். இப்படியாக சென்னை, மும்பை, கல்கத்தா போன்ற நகரங்கள்லாம் உருவாகும் போதே அது காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக தான் உருவாச்சு. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவன் பேசின துணி எப்படி இருக்குன்னா, மகாராஷ்டிராவின் பெருமை மும்பை ஒரு சர்வதேச நகரம் அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்கு. எப்படி மகாராஷ்டிராவின் பெருமை மும்பை ஒரு சர்வதேச நகரமாக இருப்பது அப்படின்னு சொன்னால் அதுவே இப்போ சந்தோஷமாக இருக்கும். சொல்லும்போது பாம்பேன்றது ஒரு சர்வதேச நகரம், அதுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாரு? ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. அதாவது வெறுப்பு அரசியல் பேசுறது, வெறுப்பு அரசியல் பேசுறதுன்றதுக்கு இப்போ இதுதான் அர்த்தம். இப்போ வெறுப்பு அரசியல் பேசுகிறது, அதாவது பெரியார் வந்து பார்ப்பன எதிர்ப்பு பேசினார், பார்ப்பன வெறுப்பு பேசலை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்ப்பன எதிர்ப்புன்றது வேற, பார்ப்பன வெறுப்புன்றது வேற. பார்ப்பன வெறுப்பு பேசக்கூடியவராக இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பார், காந்தி செத்தப்போ
காந்தியை கொண்டுட்டாங்கடா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தா போதும், இல்லை ஒன்றுமே பேசாமல் இருந்திருந்தா கூட போதும், இருக்கிறவனை பூரா அடித்து கொண்டிருப்பாங்க. அப்படி பேசினா அதுக்கு பேர் வெறுப்பு பேச்சு. அவர் பேசுனது எதிர்ப்பு. இங்கே போயிட்டு இவன் போய் என்ன பண்ணி பேசியிருக்கான், தமிழர் ஆதரவு பேச்சு பேசலை, மராட்டியர் வெறுப்பு பேச்சு பேசியிருக்கான். 60-70 அவங்களெல்லாம் அடித்து கொண்டாங்கல்ல. நல்ல கவனமாக இருங்க, நடக்கிறது அங்கே கார்ப்பரேஷன் எலெக்ஷனு, பெரிய எம்எல்ஏ எலெக்ஷன் கூட கிடையாது, கார்ப்பரேஷன் எலெக்ஷனு. அந்த எலெக்ஷனில் போயிட்டு நீங்கள் தமிழர்கள், நம்ம தமிழர்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்வதற்கு பயன்படும் அப்படின்றதோட நிப்பாட்டி இருக்கணும். இப்போ இந்த பிரச்சனை அண்ணாமலையோடு நிற்க போவதில்லை, அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு எதிராகவும் திரும்ப வாய்ப்பு அதுதான் நடக்கும். ஆனால் அவர் பட்னாவிஸ் வந்து தெளிவாக சொல்லிட்டார், நாங்களும் தமிழர்களும் ஒன்றாகத்தான் வாழ்கிறோம், அண்ணாமலை தமிழர் இல்லைன்ட்டார். நாங்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக அன்போடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவன் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான், பாம்பே என்ன ரயில் பெட்டியா, கழட்டி கொண்டு போய் வேறு ட்ரெயின் கூட சேர்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதில் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. என்ன தெரியுமா, பாம்பேயோட மிகப்பெரிய வர்த்தகத்தை பூரா கையில் வைத்திருப்பவர்கள் குஜராத்திகள். சரியா? அப்போ வந்து பாம்பே ப்ராவின்ஸ்னு இருந்தது வெள்ளக்காரங்காலத்தில். பாம்பே ப்ராவின்ஸ்னு இருக்கும்போது சூரத் ஈரத் எல்லாமே வந்து பாம்பே ப்ராவின்ஸ்குள்ளே தான் இருந்தது. அப்போ குஜராத்னு தனியாக கிடையாது. மொழிவாரி மாநிலங்கள்னு பிரிக்கும்போது தான் குஜராத் தனியாகவும் மகாராஷ்டிரா தனியாகவும் பிரியுது. அதுக்கு முன்னாடி அது பாம்பே ப்ராவின்ஸ். இப்போ எப்படி மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு இருக்கும்போது ஆந்திரா, ஒரிசா, பீகாரோட சில ஏரியாலாம் சேர்ந்து மெட்ராஸ் ப்ராவின்ஸில் தான் இருந்ததோ, அதே போல் தான் பெங்கால் ப்ராவின்ஸ்லேயும் பார்த்தோன்னா யூபியெல்லாம் பெங்கால் ப்ராவின்ஸில் தான் இருந்தது. ஒரு சில பகுதிகள் ஊபியோட சில பகுதிகள் எல்லாமே பெங்கால் ப்ராவின்ஸில் தான் இருந்தது. மிச்சம் இருக்க ஊபி, மத்திய பிரதேஷ் எல்லாம் தான் சேர்ந்து யூனியன் ப்ராவின்ஸாக இருந்தது. இப்படியெல்லாம் இருந்ததை மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும்போது இந்த குஜராத்தி பனியாக்கள்லாம் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணாங்க, பாம்பேவை மகாராஷ்டிரா கொடுக்கூடாதுன்னாங்க. எப்படி இங்கே ஒரு பிரச்சனை நடந்தது, மொழிவாரி மாநிலம் பிரிக்கும்போது மெட்ராஸ் வந்து ஆந்திராவுக்கு தான் வேணும், மெட்ராஸ் வந்து தமிழ்நாடு கொடுக்கக்கூடாது, ஆந்திரா கொடுக்கணும். அப்போது டக்குன்னு ஒரு கேள்வி வந்துச்சு, சரி அப்போது மெட்ராஸ் ஆந்திரா கூட சேர்த்தா திருப்பதியை தமிழ்நாட்டில் சேர்த்துடலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஐயோ 7 கொண்டில் வாடா, எங்களுக்கு தான் வேணும், நீ மெட்ராஸை நீயே வச்சுக்கோ, நாங்கள் திருப்பதியே வச்சுக்கிறோன்னு, காவிரி நீயே வச்சுக்கோ, அம்மாவை எங்கள்கிட்ட கொடுன்னு கேட்டாங்களே. அந்தமாரி தேவிடா எங்களுக்கு வேணும், மெட்ராஸ் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராக்காரன் திருப்பதியை வாங்கிட்டு போயிட்டான். குஜராத்துக்காரன் பூரா என்ன சொன்னாங்கன்னா, பாம்பேவை வந்து மகாராஷ்டிரா கூட சேர்க்காத, அதை தனி யூனியன் டெரிட்டரியாக அறிவிச்சிருங்க, அது வந்து குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா ரெண்டுக்கான தலைநகரமாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பூரா, பெரும்பாலான குஜராத்தியோட பிஸ்னஸ் பூரா, அந்த பனியாக்களோட பிஸ்னஸ் பூரா பாம்பேயில் இருக்குது. அப்போ பாம்பே மகாராஷ்டிரா கூட சேர்ந்துருச்சுன்னா பாம்பே வந்து மகாராஷ்டிராவோட ஆட்சிக்கு உட்பட்டு மாறிடும். அப்போ குஜராத்திகள் என்ன பண்ண வேண்டியிருக்கும், மகாராஷ்டிராவோட சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட வேண்டி வரும். அப்போ அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக அதை தனி யூனியன் டெரிட்டரியாக அறிவிச்சிருங்க, இல்லைனா காமன் சிட்டியாக அறிவிச்சிருங்க, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ரெண்டுக்குமே அதுதான் தலைநகரம்னு அறிவிங்க, இப்படிலாம் போட்டு உருட்டினாங்க இந்த குஜராத்தி பனியாக்கள். இதுக்கு பார்ப்பனர்களும் கூட இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர் சிவசேனா தாக்கரே இருக்கார், அவங்க அப்பா அப்புறம் அம்பேத்கர் எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் வேறு கருத்துக்கள் கொண்டவர்கள். ஆனால் அந்த இவர் பால் தாக்கரேயோட அப்பா வந்து ஆக்சுவலாக அவர் வந்து ரொம்ப ரேஷ்னலிஸ்ட், அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். சரியா? அவர் அம்பேத்கரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, மகாராஷ்டிரா மனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு, மனுஷா இல்லை மானஸான்னு ஞாபகம் இல்லை, சம்திங் லைக் தட், அதாவது மகாராஷ்டிராவின் மைந்தர்கள், மண்ணின் மைந்தர்கள்னு இப்போ நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் குஜராத்திகளுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, பாம்பே வந்து மகாராஷ்டிராவுக்கு தான் சொந்தம்னு அதுக்கப்புறமா இதாச்சு, முடிவாச்சு. இல்லைனா அப்போவே அதை பிரிச்சுட்டு போகணுன்னு பார்ப்பனர்களும் பனியாக்களும் சேர்ந்து பெரிய திட்டம் போட்டாங்க. அந்த வேலையை தான் இப்போ இவன் செய்கிறான். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது அவங்களுக்கு? அதோடு இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா 52 என்ன நடந்ததோ அதை அப்படியே திருப்பி போடுங்க, 25
5 2 திருப்பி போட்டால் 25. இப்போ வந்து இவன் அதே கதையை சொல்லிட்டு இருக்கான். மும்பை வந்து மகாராஷ்டிராவுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இப்போ அண்ணாமலை எப்படி பிளேட்டை திருப்புறாருன்னா, பாருங்க தமிழுக்கு எதிராக பேசுறாங்க, லுங்கி கட்டுறவன் வேஷ்டி கட்டுறவன் கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம கூட தான் கிண்டல் பண்ணுறோம். வடக்கன் பீடாவாயன்னு கிண்டல் பண்ணுறோம். இப்போ காலை வெட்டுவேன் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாருன்னா, முடிஞ்சா வெட்டுங்க நான் வருவேன் அப்படின்னு போக சொல்றாரு. சொல்லுங்க, அவருக்கு தைரியம் இருந்தால் போக சொல்லுங்க. நான் ஒரு விவசாயியின் மகன்னா அப்படின்றாரு. இதுக்கும் அதுக்கும் என்னடா சம்பந்தம்? பாம்பேயை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் விவசாயி மகனுக்கும் என்னடா சம்பந்தம்? லூசு பயல, நீ லூசு பயன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மகாராஷ்டிராக்காரங்களுக்கு தெரியாதுல்ல. அதாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, மகாராஷ்டிராக்காரங்களே கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் அடிப்படையாக புரிதல் இல்லாதவர்கள். சிவாஜியை வந்து சூத்துறாங்க, உனக்கு பட்டம் சூட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த சித்பவன் பார்ப்பனர்களை இன்றைக்கும் மகாராஷ்டிராவில் மரியாதையாக தான் நடத்துகிறாங்க. அதுதான் பெரிய அவமானம். யார்? சிவசேனா உட்பட. சிவசேனானா என்ன அர்த்தம்? சிவனோட சேனை இல்லை, சிவாஜியோட சேனை. சிவாஜி எங்களோட மராட்டிய மண்ணின் அடையாளம்னு சொல்லக்கூடிய இதே சிவசேனாவே சிவாஜிக்கு எவ்வளோ அவமானம் இழைக்கப்பட்டது. அவமானம் இழைக்கப்பட்டது கூட பரவாயில்லப்பா, அந்த ஆள் வந்து காசெல்லாம் கொடுத்து சத்திரியன்னு சொல்லி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டார். அப்படி வாங்கினாலும் இது வந்து எப்போ நடக்குது? 1600களில் நடக்குது. அப்படி தான் அவர் பட்டம் சூட்டுறாரு. அப்புறம் அவர் பட்டம் சூட்டி ஒரு 5-6 வருஷத்தில் செத்தும் போகிறாரு. திரும்ப 1800ல் வெள்ளைக்காரன் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க இந்த பார்ப்பனர்கள். இதே சித்பவன் பார்ப்பனர்கள் என்ன சொல்லி கேஸ் போடுறாங்க? அது அவர் செஞ்ச பூஜை எல்லாமே அவருக்கு மட்டும்தாங்க சொந்தம், அவரோட பேத்திக்கெல்லாம் சத்திரியம் கிடையாது, அவன் சூத்திரம் தான் அப்படின்னு கல்கத்தா கோர்ட்டில் கேஸாக போட்டு, அந்த கேஸை திரும்ப தீர்ப்பு கொஞ்சம் சொதப்புதுன்னு ப்ரிவ்யூ கவுன்சில் வர போய் எக்கோஜி அவர் பேர், எக்கோஜிலாம் வந்து சத்திரியர் கிடையாது சூத்திரம் தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தீர்ப்பு வாங்குறாங்க. அப்படி தீர்ப்பு வாங்குறவங்கள இதே சிவசேனா இன்றைக்கும் மரியாதையாக நடத்துதுன்றது தான் அசிங்கமான விஷயம். இதெல்லாம் பேச தெரியாது இவனுக்கு. ஏன் பேச தெரியாதுன்னா, இவன் வந்து பார்ப்பன அடிவருடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ். அப்போ பேச வேண்டிய செய்தி அவன் ஒழுங்காக பேசணும் தெரியும், ஆனால் பேச மாட்டாங்க. இதை முதல்ல வெளியே எழுதுனது அம்பேத்கர் தான் எழுதுறாரு. அம்பேத்கர் எழுதலைன்னா இது யாருக்குமே தெரியாமே போயிருக்கும் இந்த சிவாஜியோட வரலாறு. அதான் எப்பவுமே 3 விஷயமாக பார்க்கலாம். சிவாஜியை வந்து சிவசேனா மற்றும் மராட்டியர்கள் மண்ணின் மைந்தனாக பார்க்குறாங்க. ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்குதுன்னா ஒரு இந்து மன்னனாக பார்க்குது. நாம் எப்படி பார்க்குறோம்னா வஞ்சிக்கப்பட்ட ஒரு சூத்திரனாக நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பெரிய வெற்றிகள், சுமார் 375 கோட்டைகளை வென்ற ஒருத்தரை சூத்திரன்னு சொல்லி அசிங்கப்படுத்துனாங்க. அவன் கான்செப்ட் என்னென்னா சத்திரியை மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு. ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் விட்டுட்டு இவன் போய் பண்ணி வச்சுருக்க வேலை என்னென்னா, இந்த நாய் எவ்வளோ பெரிய ஃப்ராடு தெரியுமா? இப்போ நான் வந்து தமிழன், நான் விவசாயி மகன் அப்படின்னா ஓலா கேப் ஓட்டுற இந்த நாய் கர்நாடகாவில் போய் என்ன முன்னாடி பேசினப்ப என்ன பேசியிருக்கான், ஐ எம் ப்ரௌடு கர்நாடிகான்னு இருக்கான். அந்த வீடியோ இன்னும் இருக்குது வலைத்தளங்களில், எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஐ எம் ப்ரௌடு கர்நாடிகான்னு பேசினவன் தான் அங்கே. ஏன்னா நீ எப்படா ப்ரௌடு, நீ வந்து ஒரு மொழியை கற்றுக்கோ, எல்லாமே ஒத்துக்கோ, அதெல்லாம் வேணாம்னு சொல்ல. போப் என்ன சொன்னார், என்னோட கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான்னு எழுதுங்கன்னு சொன்னார். ஒரு தமிழன் உறங்குகிறான்னு எழுத சொல்லலை. அவர் தான் திருக்குறளை முதல்ல பதிப்பிச்சவர், வெளியே கொண்டு வந்தவர். மொழின்றது அவனவன் பிறப்பின் மூலமாக வரக்கூடிய ஒரு அடையாளம். நீ எனக்காக கனவு காணும்போது இங்கிலீஷில் கனவு வந்திருக்கா உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கிடையாது, உனக்கு இங்கிலீஷ் தெரியும். கனவில் வந்து நம்ம தாய்மொழி தான் வரும். தாய்மொழி இயல்பாக வரக்கூடிய ஒரு விஷயம். பிரிட்டனில் ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தையோட தாய்மொழி எதுன்னு அந்த குழந்தை அந்த தாயின் வயிற்றில் இருக்கும் 6வது மாதத்திலேயே ஃபிக்ஸ் ஆகிடுதுன்றாங்க. அம்மா பேசுகிறத கேட்டு அதனால தான் அதுக்கு பேரே தாய்மொழி. அம்மா பேசுகிறது வந்து காதில் விழ அந்த ஃபொனட்டிக்ஸோட செட்டப் வந்து அந்த குழந்தைக்கு வயிற்றுலேயே இயல்பாக ஃபிக்ஸ் ஆகிடும்
அப்படின்னு சொல்லி அவரை பிரிட்டனில் ஒரு ஆராய்ச்சியிலே சொல்லியிருக்காங்க. அப்போ மொழின்றது ஒருத்தனோட அடையாளம். இந்தியா முழுவதும் மற்ற எல்லோருமே வந்து அந்த சுதந்திரம் அடைஞ்ச வேகத்தில் தேசபக்தின்ற அந்த ஒரு போதையில், நான் அப்படி தான் சொல்லுவேன், தேசபக்தின்றது ஒரு போதை தான். அந்த போதையில் அப்போ இந்தியை நம்ம ஏற்றுக்கிட்டால் தான் சரியாக இருக்கும், அப்போ தான் தேசபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பக்கம் போனாங்க. இங்கே நம்ம ஒரு மாநிலம் மட்டும்தான் தெளிவாக 38லேயே பெரியார், அப்புறம் 65ல் அண்ணா அப்படின்னு தேசம்லாம் இருக்கட்டும் தம்பி, எனக்கு என் மொழி ரொம்ப முக்கியம், மூட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி அன்றைக்கே நம்ம தெளிவாக இருந்தோம். இன்றைக்கி மொத்த இந்தியாவும் இப்போ தான் முழிக்க ஆரம்பிக்குது. கர்நாடகாக்காரன் சொல்கிறான், தெலுங்குக்காரன் சொல்கிறான், தெலுங்கானாக்காரன் சொல்கிறான், மகாராஷ்டிராக்காரன் சொல்கிறான், பெங்கால்காரன் சொல்கிறான், பஞ்சாப்காரன் சொல்கிறான், ஆமாண்டா நம்ம விட்டுட்டோண்டா அப்படின்னு. ஹிந்தி பெல்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அப்படி ஒரு பெல்ட்டே கிடையவே கிடையாது. ஹிந்தி பெல்ட்டுனா அவங்க எதை சொல்கிறாங்க? குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், இங்கே எல்லா இடத்துலையும் வேறு ஒரு மொழி இருக்குது. ஆக்சுவலாக கரிபோலின்னு சொல்லிட்டு ஒரு மொழி இருந்தது. இப்போ அந்த கரிபோலின்ற லாங்குவேஜுக்கு ஸ்கிரிப்ட் கிடையாது. அந்த கரிபோலி ப்ளஸ் உருது ப்ளஸ் சமஸ்கிருதம், இது மூணுத்தையும் சேர்த்து தான் இவங்க ஹிந்தின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ இதை பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, பாம்பே ஒரு சர்வதேச நகரம், அது மகாராஷ்டிராவின் பெருமைன்னு சொல்லணும். புரியுதா? பாம்பே ஒரு சர்வதேச நகரம், அது மகாராஷ்டிராவின் பெருமைன்னு சொல்லணும். ஆனால் இவன் என்ன சொல்லி வச்சுருக்கான், பாம்பே ஒரு சர்வதேச நகரம், அதுக்கும் மகாராஷ்டிராவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றான். இப்போ நியூயார்க் ஒரு சர்வதேச நகரம், அதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது மாதிரி சொல்லி தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. பைத்தியக்காரத்தனமாக இருக்குல்ல. டோக்கியோ ஒரு சர்வதேச நகரம், அதுக்கும் ஜப்பானுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஹாங்காங்க்கு அது சொன்ன ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா ஹாங்காங்க்கும் சைனாவுக்கும் ரொம்ப நாளாக சம்மந்தமே இல்லாமல் தனியாக தான் இருந்தது, இப்போ தான் சேர்த்துருக்காங்க. அவங்க ஹிந்தி அதான் மகாராஷ்டிராவில் இருக்கவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, ஊட்டி ஒரு மலை இல்லை, அது ஒரு ஸ்பீடு பிரேக்கரு அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆமாம், நீ பேசணுன்னா அவனும் அதே மாதிரி தான் லூஸ் மாதிரி தான் அவனும் பேசுவான். அதாவது ஒன்று அறிவோடு பேச தெரியணும், இல்லைன்னா பேசாமையாவது இருக்கணும். நீ இங்கே உளர்ற மாதிரி அங்கேயும் போய் உளறி வச்சுட்டு, இது வந்து பிரிவினைவாதத்தை தூண்டுறது மட்டும் இல்லை, வெறுப்பை பரப்பக்கூடியது. அங்கே இருக்கிற மக்கள் பாம்பேயில் பல வருஷமாக இருக்கிறாங்க, வீட்டில் தமிழ் பேசுகிறாங்க, வெளியே மராட்டி பேசுகிறாங்க, இல்லை ஹிந்தி பேசுகிறாங்க, அவங்க பாட்டுக்கு எல்லோரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் சோத்தில் மண்ணள்ளி போடுற வேலையை இங்கேருந்து போய் செஞ்சுட்டு வந்திருக்கான் இவன், அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வேறு எதுவும் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம்னா, காலை வெட்டுவன்னு நிறுகிறாங்க, இவரும் அங்கே போகிறன்னு நிறுகிறாரு. என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு நினைக்க ரொம்ப நன்றி.